வணக்கம் விருச்சகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உதவி செய்தவர்களே பின்னால் உங்களை குறை கூறியிருப்பார்கள். உங்களிடம் உதவி என்று கேட்டு வந்தால் அனைவருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு நபர்கள் நீங்கள் தான். ஆனால் விருச்சகம் ராசியான உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வழி எப்போது தெரியுமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கும்? அது எப்பொழுது தெரியும் என்றால், நாம் உதவி செய்த மனிதர்களை நம்மை பற்றி தவறாக பேசும் பொழுது தான் உங்களுடைய மனதிற்குள் ஒரு வேதனை என்பது ஆரம்பிக்க தொடங்கியிருக்கும். இப்படிப்பட்ட மாற்றங்கள் எப்படி ஏற்படலாம்? இது எப்படி சாத்தியமாகும்? நான் அவனுக்கு பணத்தாலையும் சரி, என்னால் முடிந்த செல்வாக்காலையும் சரி, என்னுடைய தியாகங்கள், என்னுடைய நேரங்கள் அனைத்தையும் கொடுத்து அவனுக்கு நான் உதவி செய்து கொடுத்தேன். ஆனால் அவன் என்னை வைத்திருக்கக்கூடிய இடமே அவனுடைய வாழ்க்கைக்குள்ள வேறு என்று நீங்கள் மனதிற்குள் நீங்களாகவே புலம்பிக் கொண்ட ஒரு தருணங்கள் இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கும். நீங்கள் ஒருவருக்கு உண்மையாக உதவி செய்திருக்கலாம். அவங்களுடைய கஷ்ட நேரத்தில் அருகில் கூட நீங்கள் நின்றிருக்கலாம். உங்களுடைய நேரம், உங்களுடைய பணம், ஆதரவு என்று உங்களால் முடிந்த அனைத்தையும் கொடுத்து நீங்கள் உதவி செய்த ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். ஆனால் பின்னர் அதே மனிதர்கள் உங்களுடைய பின்னால் குறை கூறியதை அறிந்த போது மனதில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் என்பது ஏற்பட்டிருக்கலாம். நான் இவருக்காகவா இவ்வளவு செய்தும் ஏன் இப்படி நடந்துவிட்டது என்ற கேள்வி உங்களை காயப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அனுபவங்களையும் உங்களுக்குள்ள நிச்சயமாகவே தேடி கொடுத்திருக்கும். ஆனால் விருச்சிகம் ராசிக்காரங்களை, உங்களுடைய நல்ல குணத்தை மாற்ற வேண்டிய அவசியம் என்பது யாருக்கும் இருக்காது. யாரிடம் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை மட்டும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஜோதிட நம்பிக்கைகளின்படி சனி பகவானின் அனுபவங்கள் மனிதர்களின் உண்மையான குணத்தை புரிய வைக்கக்கூடிய பாடங்களை தரும் என்று அனைவராலையும் கூறப்படுகிறது. எனவே நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் உதவி செய்தது போதும். இனிமேல் யாருக்கு நீங்கள் உதவி செய்தாலும் அதில் கொஞ்சம் கவனத்தையும், யாருக்கு நம்ம உதவி செய்கிறோம் என்கிற ஒரு விஷயத்தில் ஒரு தெளிவையும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை தானாகவே தேடி கொடுக்கும். மன அழுத்தங்களால் உங்களுடைய முடிவுகளானது பாதிக்கப்பட்டிருக்கலாம். மன அழுத்தங்கள் காரணமாக நீங்கள் அவசரமான முடிவுகளை எடுத்திருப்பீர்கள். அந்த முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளைத்தான் இன்னும் தேடி கொடுத்திருக்கும். எனவே அவசரமான முடிவுகளை எடுப்பதை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. சுத்தி இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பண நெருக்கடிகள், உறவுகளின் துரோகங்கள் என்று எல்லாமே ஒன்றாக சேர்ந்து உங்களுடைய மண்டைக்குள்ள ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தையும் நிம்மதியற்ற சூழலையும் இப்பொழுது உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. எனவே எந்த நேரத்தில் எந்த ஒரு செயலை செய்ய வேண்டும், எந்த செயலை செய்தால் அது நன்மைகளை தேடி கொடுக்கும் என்ற ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு இன்னும் வரக்கூடிய நாட்களில் நன்மைகளை தேடி கொடுக்கும். இந்த மன உளைச்சலோடு நீங்கள் எடுக்கப் போகின்ற எந்த ஒரு முடிவுகளும் உங்களுடைய வாழ்க்கையவே இன்னும் பெரிய ஒரு பாதாள குழிக்குள்ளத்தான் கொண்டு போய் விட்டுவிடும். எனவே கரியர் மாற்றமாக இருக்கலாம், தொழில் முதலீடாக இருக்கட்டும், அல்லது குடும்ப விஷயங்களாக கூட இருக்கலாம். மன அழுத்தங்கள் நிறைந்த இந்த நேரத்தில் எந்த ஒரு முக்கியமான முடிவை அவசரப்பட்டும் நீங்கள் எடுக்கக்கூடாது. மனசை முதலில் அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அவசரத்தை தவிர்த்து நிதானமாக யோசித்து எடுக்கக்கூடிய முடிவுகள் மட்டுமே உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தொடங்குங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா? இப்படிப்பட்ட சம்பவங்கள் உங்களுக்கு சமீபத்தில் கூட ஏற்பட்டிருக்கிறதா அல்லது இனிமேல் கூட ஏற்படவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். என்ன என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். அதே மாதிரி மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு காலங்கள் தொடங்கிவிட்டது என்று தான் கூற வேண்டும். இப்பொழுது விருச்சிகம் ராசியில் பிறந்த விசாகம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு ஒத்துழைப்புகள் என்பது கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையை அழகாகவும் நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமாக கொண்டு போய் நிறுத்திவிடும். இதை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், எந்த முறையில் செய்தால் அதில் நமக்கு நன்மைகளானது இன்னும் கிடைக்கும் என்று நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அந்த காலகட்டத்தை நீங்கள் சரியான முறையில் மட்டும் பயன்படுத்தி பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே மாறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் வந்துவிடும். அதேபோல் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு முயற்சிகள் எடுத்தாலும் உங்களுக்கு முழுமையாக அதில் வெற்றி கிடைக்குமோ இல்லையோ, ஆனால் பாதி அளவாதி வெற்றி கிடைத்து அந்த ஒரு வேலைகளின் மூலம் ஒரு கை கூடக்கூடிய ஒரு நிலைமைகளானது உங்களுக்குள்ள வந்துவிடும். அதனால உங்களுடைய மனதில் ஒரு சந்தோஷம் என்பது இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே உண்டாகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது அமையப் போகிறது. உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றி என்பது இனி வரக்கூடிய நாட்களில் பிறந்துவிடும். உங்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல்கள் இனி வரக்கூடிய நாட்களில் உருவாகலாம். இத்தனை நாட்களாக நீங்கள் என்னதான் உண்மையவே பேசினாலும்
நல்ல விஷயங்களை சொன்னாலும் சுற்றி இருக்கிறவங்க அதை மதிக்காமல் உங்களை ஏளனமாக பார்த்த ஒரு நேரங்களும் காலங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை கவனிக்காமல் உங்களுக்கு பிடித்த விஷயங்களை நீங்கள் செய்ய தொடங்குங்கள். மற்றவர்கள் நம்மளை தவறாக நினைத்து விடுவார்களோ, மற்றவர்கள் நம்மளை என்ன நினைத்தவார்கள், என்ன பேசுவார்கள் என்று நினைக்காமல் உங்களுக்கு பிடித்ததை மட்டும் செய்யுங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். உங்களின் வார்த்தைகளுக்கு எந்த ஒரு மரியாதையும் இருந்திருக்காது. ஆனால் இனிமேல் நிலைமை அப்படியே மாறப்போகிறது. உங்களுடைய தலைவிதியே அப்படியே மாறிவிடும். உங்களுடைய சொல்லுக்கும் உங்களுடைய வாக்குகளுக்கும் சமுதாயத்திலையும் குடும்பத்திலையும் ஒரு மாபெரும் மதிப்பும் மரியாதையும் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது பிறக்கப் போகிறது. நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதை 4 பேர் கேட்டு நடக்கக்கூடிய ஒரு அதிகாரமிக்க கௌரவமிக்க சூழலை இப்பொழுது கிரகங்கள் உங்களுக்கு உருவாக்கி தேடி கொடுக்கும். பஞ்சாயத்துக்களில் உங்களுடைய தீர்ப்பை இறுதியானதாக மாறும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிலையில ஒரு முன்னேற்றங்களும் நீங்கள் நினைத்தபடி ஒரு நிலைமைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வரப்போகிறது. அதை மட்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனித்து பாருங்கள். ஜோதிடத்தில் புதன் கிரகம் பேச்சுத்திறன், அறிவு, தொடர்பு ஆகியவற்றை குறிக்கும் என்று கூறப்படுகிறது. அதனாலேயே இந்த காலத்தில் உங்களுடைய எண்ணங்களை சரியான முறையில் வெளிப்படுத்துவது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் என்பதை தேடி கொடுக்கும். விருச்சகம் ராசிக்காரங்களை உங்களை மதிக்காதவர்கள் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய செயல்களால் உங்களுடைய மதிப்பை நிரூபிக்கக்கூடிய ஒரு காலங்கள் இதுவாகத்தான் உங்களுக்குள்ள இருக்கும். இது நிச்சயமாக அமைகிறதா இல்லையா என்பதையும் இப்பொழுது கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். இப்பொழுது உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. எனவே எந்த நேரத்தில் எந்த ஒரு செயலை செய்ய வேண்டும், எந்த செயலை செய்தால் அது நன்மைகளை தேடி கொடுக்கும் என்ற ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு இன்னும் வரக்கூடிய நாட்களில் நன்மைகளை தேடி கொடுக்கும். இந்த மன உளைச்சலோடு நீங்கள் எடுக்க போகின்ற எந்த ஒரு முடிவுகளும் உங்களுடைய வாழ்க்கையவே இன்னும் பெரிய ஒரு பாதாள குழிக்குள்ளத்தான் கொண்டு போய் விட்டுவிடும். எனவே கரியர் மாற்றமாக இருக்கலாம், தொழில் முதலீடாக இருக்கட்டும், அல்லது குடும்ப விஷயங்களாக கூட இருக்கலாம். மன அழுத்தங்கள் நிறைந்த இந்த நேரத்தில் எந்த ஒரு முக்கியமான முடிவை அவசரப்பட்டும் நீங்கள் எடுக்கக்கூடாது. மனசை முதலில் அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அவசரத்தை தவிர்த்து நிதானமாக யோசித்து எடுக்கக்கூடிய முடிவுகள் மட்டுமே உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தொடங்குங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா? இப்படிப்பட்ட சம்பவங்கள் உங்களுக்கு சமீபத்தில் கூட ஏற்பட்டிருக்கிறதா அல்லது இனிமேல் கூட ஏற்படவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். என்ன என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். அதே மாதிரி மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு காலங்கள் தொடங்கிவிட்டது என்று தான் கூற வேண்டும். இப்பொழுது விருச்சிகம் ராசியில் பிறந்த விசாகம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு ஒத்துழைப்புகள் என்பது கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையை அழகாகவும் நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமாக கொண்டு போய் நிறுத்திவிடும். எதை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், எந்த முறையில் செய்தால் அதில் நமக்கு நன்மைகளானது இன்னும் கிடைக்கும் என்று நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அந்த காலகட்டத்தை நீங்கள் சரியான முறையில் மட்டும் பயன்படுத்தி பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே மாறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் வந்துவிடும். அதேபோல் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு முயற்சிகள் எடுத்தாலும் உங்களுக்கு முழுமையாக அதில் வெற்றி கிடைக்குமோ இல்லையோ, ஆனால் பாதி அளவாதி வெற்றி கிடைத்து அந்த ஒரு வேலைகளின் மூலம் ஒரு கை கூடக்கூடிய ஒரு நிலைமைகளானது உங்களுக்குள்ள வந்துவிடும். அதனால உங்களுடைய மனதில் ஒரு சந்தோஷம் என்பது இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே உண்டாகும்.